அன்பில் சிறந்த பெரியோர்களே, ஆற்றல் மிக்க தாய்மார்களே, நீங்கள் எல்லாம் அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இதோ இதோ உங்கள் மத்தியிலே மருதங்குடியைச் சேர்ந்த திரைப்பட நடிகர் விஜய் டிவி புகழ் மருதமணி அவர்கள் வழங்கும் இதோ கதம்ப காமிக் நாடகம் இதோ உங்கள் மத்தியில் ஆரம்பிக்கின்ற அனைவரும் தெல்லாம் வந்து எங்கள் நாடகத்தை கண்டுகளித்து அந்த சீலை காரியம்மன் முத்துமாரியம்மன் இந்த கர்ப்பூர சுவாமியின் அருள்படி செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். இதோ உங்கள் மத்தியிலே ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜனனி ஜனனி ஜெகஜனனி சுகஸ்வரூபிணி அம்மா சுகஸ்வரூபிணி மதுரவாணி சக்கநாதர் மனோ மகிழ்வினாச்சி சொர்க்கநாதர் மனோ மகிழ்வினாச்சி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜெகஜனனி பாண்டியகுமாரி பவானி அம்பா சிவ பாண்டியகுமாரி பவானி அம்மா சிவே பஞ்சமி பரமேஸ்வரி வேண்டு வரோ தரே வேண்டு வரோ தரே இன்னும் மனோ இல்லையோ வேண்டு மரம் தர இன்னும் மனம் இல்லையோ வேண்டு வரவு தர இன்னும் மனோ வல்லையோ வேண்டு வரோ தர இன்னும் மனம் அல்லையோ வேண்டு வரவு தர இன்னும் மனோ வல்லையோ வேத வேதாந்த நாதஸ்வரூபிணி வேதாந்த நாதஸ்வரூபிணி நலம் தருவாய் என் தாயின் மீனாட்சி நாவினில் உடைப்பாட வரம் தருவாய் அம்மா நாவில் உமை பாட வரம் தருவாய் அம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி மீனாட்சி தாயே மதுரை மீனாட்சி. வணக்கம். ஹலோ ஹலோ யானை முகத்துக்கேத்து பானை வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேத்து அத்தனை நலங்களையோ எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா யானை முகத்துக்கேத்து பானை வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேட்ட அத்தனை நலங்களையோ கற்பக பேரு கேட்ட அத்தனை நலங்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா யான முகத்தை கேட்ட பானை வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் இல்ல விலகுமையா சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் இல்லா விலகுமையா உண்ணா நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நட
நடக்கும் ஐயா. உன்னால் நோம்பு இருந்தா உடனே நல்லது நடக்கும் ஐயா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. 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 ஆனை முகத்துக்கேத்து பானை வைத்து சாமி இங்கே இருக்குதையா. இங்கே இருக்குதையா. தினசரி பூஜை செஞ்சால் மனபடியில் திகழும் ஐயா. தினசரி அடி எல்லாம் கிடைக்கும் ஐயா. நேர போல சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பலிக்கும் ஐயா. சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பலிக்கும் ஐயா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை யானை முகத்துக்கேத்து பானை வைத்து சாமி இங்கே இருக்குதையா. இங்கே இருக்குதையா. வணக்கம். ஹலோ ஹலோ. ஓராணை கன்றை உமையாள் திருமகனை போராணை கற்பகத்தை பேணினார். வாராத புத்தி வரும் வித்தை வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் சித்தி தரும் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு பிள்ளையார். சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து. அதன் துணையாலே நலம் கூடும் தொடர்ந்து. பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. அழியாத பெருஞ்செல்வம் அவனே தில்லையானந்த கூத்தனின் மகனே. தில்லையானந்த கூத்தனின் மகனே. சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. பழியின்றி வேலனவன் திகைத்தான். புறவள்ளி அவள் கை குடிக்க துடித்தான். பழியின்றி வேலனவன் திகைத்தான். புறவள்ளி அவள் கை குடிக்க துடித்தான். மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான். மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திகைத்தான். மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திகைத்தான். பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை. அவன் கேட்டு சொல்ல வார்த்தைகளே இல்லை இல்லை இல்லை. கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை. அவன் கேட்டு சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அனைத்தும் அவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும். கணேசன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும். பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும். பந்துயர் யாவும் நெஞ்சம் தடுக்கும். தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும். பந்துயர் யாவும் நெஞ்சம் தடுக்கும். அஞ்சேலன் ஒரு பாதம் எடுக்கும். அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஜொலிக்கும். கணேசன் அசைந்து வர அருள்மணிகள் ஜொலிக்கும். பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து. அதன் துணையாலே நலம் கூடும் தொடர்ந்து. பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு தொடங்கு தொடங்கு. எங்க ஊரு மாரியம்மா தங்கமான காளியம்மா. நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா. நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா. தண்ணி விட்டு வளர்த்து விடு தாயே முத்து மாரியம்மா. தண்ணி விட்டு வளர்த்து விடு தாயே முத்து மாரியம்மா. எங்க ஊரு மாரியம்மா தங்கமான
உன்னை கும்பிட்டுட்டு இது பொன்னா விளையும் பூமி நீ கண்ணால் காக்கிற சாமி இது பொன்னா விளையும் பூமி நீ கண்ணால் காக்கிற சாமி அந்த முத்தாளம்மா பெத்த பிள்ளைங்க வேண்டின வரத்தை தரணும் எங்க ஊரு மாரியம்மா தங்கமான காளியம்மா எங்க ஊரு மாரியம்மா தங்கமான காளியம்மா நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா தண்ணி விட்டு வளர்த்து வீடு தாயே முத்து மாரியம்மா தண்ணி விட்டு வளர்த்து வீடு தாயே முத்து மாரியம்மா எங்க ஊரு மாரியம்மா ஹலோ ஹலோ அத்த மக ஒன்னு நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சே அத்தனையும் மறந்து புட்டேன் அழகே உன்னை பார்த்ததுமே அத்த மக ஒன்னு நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சே அத்தனையும் மறந்து புட்டேன் அழகே உன்னை பார்த்தது அடி அஞ்சுதவே உன்னை கொஞ்சனுவே நாம் இல்ல சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒண்ணு வரவில்லை மாமி மக ஒண்ணு மாமி மக ஒண்ணு நினைச்சு மல்லிகை மட்டும் தலையில் வச்சு மச்சா உன்னை பார்த்த நிமிஷம் அத்தனையும் மறந்துருச்சு குயிலு கத்தும் தோப்புக்குள்ள ஒரு ஒருன்னு பார்க்கையில மனசுக்குள்ள குடிச ஒண்ணு மடமடன்னு சரியில்லையா வெயில் வரும் நேரத்தில முட்டை மாடி வழகம் போல நீயும் இல்லா நேரத்தில நினப்பு மட்டும் காயிரையா கண்ணாட மழை விரிச்சு தன்னால குழம்ப வச்ச உன்னோட மனசுக்குள்ள உள்ளாத காதல வச்ச வெள்ளாவி துணியாட்டம் வெள்ளதையே மனசு அதையே புரிஞ்சு என்னையே நீ உடுத்து நாள் குறிச்சு அத்த மக ஒண்ணு நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சு அத்தனையும் மறந்து புட்டேன் அழகே உன்னை பார்த்ததுமே தயிர் பான உரியாட்டம் தலைகீழா தொங்கு ரெண்டி தாலி ஒண்ணு வாங்கி வச்சு தை மாசம் தேடு ரெண்டி கைத்து கட்டில் காத்திருக்கு காவலுக்கோ நாயிருக்கு நீயும் நானும் சேர்ந்திருக்க எந்த ராக தவம் இருக்கு அன்னாட காட்சிய போல் என் மனசை செலவழிச்சேன் மலையில நான் நினைஞ்சு பூமிக்கு கொடை பிடிச்சேன் மாமாங்க ஆனா கூட மாமான காத்திருப்பேன் தனனா பாடி தவணியும் போட்டிருப்பேன் பூத்திருப்பேன் மாமி மக உன்னை நினைச்சு மல்லிகை மட்டும் தலையில் வச்சு மச்சா உன்னை பார்த்த நிமிஷம் அத்தனையும் மறந்திருச்சு மச்சானே ஆசை வச்சேனே நாம் இல்ல சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒண்ணு வரவில்லை அத்த மக உன்னை நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சு அத்தனையும் மறந்து புட்டே அழகே உன்னை பார்த்ததுமே அழகே உன்னை பார்த்ததுமே அழகே உன்னை பார்த்ததுமே நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தாரையா ஆள, ஆள, ஆள. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க சிரிக்க வைக்க முழிக்க வைக்க திணையத்து கார்த்திகராஜ வந்தேனுங்க சிரிக்க வைக்க சிந்திக்க வைக்க திரையத்தூர் கார்த்திகராஜா வந்தாருங்க ஆட்டமாடி
பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்க ஆடி ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க அப்படி ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்க ஆடி ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க அப்படி ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தேனங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க போடி இந்த அப்படி ஏய் மேடை ஜாத்திராகிய கொப்பு மோட்டாரே விட்டரங்கி வந்தேனங்க மோட்டாரே விட்டேனங்கி வந்தேனுங்க அப்படி மோட்டாரே விட்டரங்கி வந்தேனங்க அடி மோட்டாரே விட்டேனங்கி வந்தேனுங்க அப்படி மோட்டாரே விட்டரங்கி வந்தேனங்க மோட்டாரே விட்டேனங்கி திட்டும் 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 வந்தேனுங்க போடா, ஊரு விட்டு ஊரு வந்து ரப்பப்பா. காதல் கீதல் பண்ணாதீங்க ரப்பப்பா. அவங்க புருஷன் அடிப்பாங்க ரப்பப்பா. நமக்கு தேவை இல்லை எங்க விட்டுடு தம்பி வேணாம் தம்பி நம்மள நம்பி ஏ விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி எத்தனை பேரு வீடு நம்மள நம்பி பொதுவாக என் மனசு தங்கம் தங்கம் போட்டின்னு வந்து விட்டா சிங்கம் பொதுவாக என் மனசு தங்கம் போட்டின்னு வந்து விட்டா சிங்கம் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் 2 மணி வர நாடகம் நாங்க நடத்துவோம் கையளவு நெஞ்சத்திலே கடல் அளவு ஆசை மச்சான் அளவு எதுவும் இல்ல அதுதான் காதல் மச்சான் நாம மோண்டு போனாலும் தூக்கி தீ வைக்க உறவு வேணும் மச்சான் சொய் 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 என்ன அது இது யானை கத்துற மாதிரி தெரியலையே அந்த பாட்டுல அப்படித்தானே வரும். அப்படியா சொய் சொய் சை, சை. இந்த பயங்கர பப்புனு முகரை பார் பொலியோடு வர மாதிரி இருக்காங்க உண்மையை தானே சொல்றேன் அருமையான ரசிகர்கள் உண்மையிலே தாய் குலங்கள் தான் ரொம்ப கடுமையா இருக்காங்க அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியுமா எதுக்குனே என்னவோ கதம்ப நாடகம் சொல்றாங்க என்னன்னே தெரியல சரி இப்போ ஒருத்தன் குண்டா ஒருத்தன் வந்திருக்கேன் இன்னொருத்தன் எலி மாதிரி வருவேன் ஆமா என்ன தெரியாது என்ன கதம்புங்கிறாங்களா என்ன செய்ய போறாங்க சரி ஏது செய்ய போறாங்க அப்படின்னு இந்த சந்தேகத்திலே வந்திருக்கீங்க ஆமா இன்னைக்கு இந்த கதம்ப நாடகத்துடைய கதை என்னன்னா முதல்ல நான் வந்துட்டேன் சரி அதுக்கடுத்து டான்ஸ் வருவாங்க ஆ. கதையே அதே ரொம்ப ஆவலா கிடைக்கிருக்கேன் அதுக்கடுத்து கருப்பே வருவாங்க ஓஹோ அதோட நாங்க நாடகத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவோம் ஆ. உண்மையில இன்னைக்கு சிறப்பான ரசிகர்கள் ஏன்னா கதம்பம்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா ஏன் கதம்பத்துல வந்து எல்லாமே கலந்துருக்கும் ம். செவ்வந்தி அரளி ஆமா உருளி ஏய் அதனே உருளி புரளி சரி எல்லா சாமானும் கலந்துருக்கு அந்த பூவுல ஓஹோ அது மாதிரி இதுல வந்து நகைச்சுவை இருக்கு நல்ல கருத்துக்கள் இருக்கும் நல்ல பாடல் இருக்கும் எல்லாமே இந்த கதம்பத்துல இருக்கும் இந்த நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கும் சிறப்பான ரசிகர்கள் இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த எனது அன்பு சொந்தங்கள் கிழக்கு தெருவை சேர்ந்த இளைஞர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். அவங்க நினைச்சா ஒரு ஆடல் பாடல் வச்சிருக்கலாம், ஒரு கிராமிய நிகழ்ச்சி வச்சிருக்கலாம், ஆமா ஒரு கரகாட்டம் வச்சிருக்கலாம், ஒரு பட்டிமன்றம் வச்சிருக்கலாம். சரி இந்த நிகழ்ச்சி வைக்காம இன்னைக்கு நாடகம் வச்சிருக்காங்கன்னா ஏன்? ஏனே இந்த நாடகத்துல தான் எல்லா விஷயமும் இருக்கு. கண்டிப்பா பாட்டு பாடிக்கிட்டு ஒரே பாட்டா பாடிக்கிட்டு தான் வச்சுக்கிறேங்க. ம் காலையில டீ சாப்பிடையில பேசுவாங்க என்ன நைட் நடந்த நாடகம் உங்கள் கச்சேரி மாதிரி நடந்துச்சுடா அப்படின்னு கண்டிப்பா ஆடிக்கிட்டே இருந்து வச்சுக்கிறேங்க. சரி நைட்டு நம்ம ஊர்ல நடந்த நாடகம் ஆடல் பாடல் மாதிரி நடந்துச்சுன்னா சொல்லுவாங்க. ஆமா பேசிக்கிட்டே இருந்த வச்சுக்கோங்க. நைட்டு நம்ம ஊர்ல நடந்த நாடகம் பாட்டு கச்சேரி மாதிரியே நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆமா இந்த எல்லா விஷயமே இந்த நாடகத்துல இருக்கு. அதுக்காகத்தான் இந்த நாடகத்தை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஏற்பாடு செய்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பேரன்பார்ந்து பெரியோர்களே, பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பெடுக்கும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்திற்கான வருகின்ற வட்டார நாடக கலாச்சார மக்களே, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சிமிகு தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, காலையில் கால் சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாய மக்களே,
அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் சரி திண்ணை நமக்குன்னு திட்டம்படி கிடக்கும் திருட்டு கட்டைகளை. நீங்க என்னைக்கு ஊருக்கு போவீங்க? நான் ஊருக்கு போகவே மாட்டேன். நாடகத்துக்கு போவீங்க? நாளைக்கு என்ன நாடகம்? நாடகத்துக்கே இருந்தாலும் நான் போக மாட்டேன். உங்களை என்ன சங்கத்திலே படுத்து கேள்விப்பட்டேன். நான் சங்கத்திலே மறக்க மாட்டேன். உங்களை விட்டுட்டு நான் நாடகத்துக்கு போக மாட்டேன். அண்ணே நாங்க இருக்க, நீ பத்திரமா போயிட்டு வானே. உங்களை கூட்டிக்கிட்டே வருவேன், தனியா வரவே மாட்டேன். ஏய் தனியா போக மாட்டியா? உங்களை நம்ப முடியாது. ஏப்பா நீ என்ன நாடகம் பார்க்க சொல்லிட்டு நாளைக்கு நானும் கருப்பு லீவு. ஆமா லீவு என்ன பெரிய லீவு? நானும் லீவு தான். லீவு போட்டுக்குருவோம் என்ன பெரியது? அதான் ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் ஒரு ஆளும் நம்ம நாடகத்தை பார்ப்பதற்காக ஒரு ஊர்லேயும் வந்திருக்கீங்க. உண்மையிலே அந்த நாடகத்தை ஏற்பாடு கிழக்கு தெரு இளைஞர்களுக்கும் அத்தனை அன்பு சொந்தங்களுக்கு நாடகத்தை பரப்பதற்காக வருகின்றிருக்கிற அனைத்து அன்பு சொந்தங்களை வருக என வரவேற்று கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நம் ஊரில் வீட்டிருக்கின்ற அந்த தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டத்தை வீட்டிருக்கின்ற காளியம்மன், முத்தாலம்மன், பகவதி அம்மன் அனைத்து தெய்வத்தை வணங்கி கலைப்பணியை துவங்குவோம். ஏன்னா அந்த தெய்வத்துக்காகத்த இந்த விழாவே வைக்கிறது. இந்த நாடகம் எதுக்கு வைக்கிறாங்க? ஊரில் அறுத்துக்கிட்டு மண்டையை உடச்சுக்கிட்டு 10 வருஷத்துக்கு முன்னால் அறுத்து கிடப்பாங்க, 1 வருஷத்துக்கு முன்னால் அறுத்து மண்டையை உடச்சுக்கிட்டு பல பிரச்சனை இருக்கும். சரி, அந்த பிரச்சனைலாம் இருக்கப்படாது. எல்லாரும் சண்டை ஓட்டவங்க போடாதவங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்து சரி ஒரு வரியை போட்டு ஒரு பொங்கலை வச்சு ஒரு கிடா குட்டியை வெட்டி எல்லாரும் சந்தோஷமா இருந்து இந்த விழாவை கொண்டாடன்னு சொல்லித்தான் இந்த திருவிழாவே வைக்கிறது. ஆமா, நம்மாலும் இன்னைக்கு தான் சரக்கு பொறுக்க போடுவேன். ஆமா, போட்டு இன்னைக்கு தான் சரக்க போட்டு சண்டையே இழுப்பேன். சபரியாத்துக்கு திருவிழா நீ நடத்துன சொன்னியாமுல, நான் வரி கொடுக்க முடியாது, உன்னால முடிஞ்ச பாடுறான்னு சொல்லுவேன். இன்னைக்கு தான் அந்த சரக்கு போனாத்தே அந்த சரக்குக்கு தான் தனி மரியாதை. ஒரு கட்டிங்க மட்டும் உள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்க. சரி, 2 வருஷத்துக்கு முன்னால நம்மள நோத்தான்னு ஒருத்தன் சொல்லியிருப்பேன். அப்பத்தான் ஞாபகம் வரும், எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். நோத்தான்னு சொன்னாலே வாடா நோத்தான்னு சொன்னா இல்ல என்ன தானே சொன்னேன். எப்போ 2 வருஷத்துக்கு முன்னால ஆயுத பூஜை சாமி கும்பிடல சொல்லியிருப்பேன். அந்த நோத்தாங்கிறது இன்னைக்கு அந்த சரக்கு போனாத்தான் பல சொல்லிவாங்க. அதே மாதிரி பெண்கள் ஒற்றுமையா எப்படி பைப்புல தண்ணி பிடிக்கல அவங்களுக்குலாம் ஏதாவது பல பிரச்சனை இருந்து வச்சுக்க, லேசா குடம் மட்டும் இடிச்சிடக்கூடாது. உன்னைய தெரியாது இந்த ஊரு பிரசிடண்ட் நீ தாண்டி வச்சிருந்தேன். அவன் காளிமுத்துவோட பைக்கில் வெள்ளை சட்டை ஓட்டவனோட ஏறி போனிய திண்டுக்கல் ரோட்ல கண்ணால பார்த்தேன். எல்லாரும் தெரியாது, உன்னைய பத்தி தெரியாது அப்படின்னு. அப்ப ஆம்பளையாவது சண்டை ஓட்டு நோத்தானமா சொல்லிட்டு அப்பவே விட்டுருவேன். சரி, வெட்டிடுவேன் குத்திடுவேன். பொம்பளை அப்படி இல்லடா, தலை சண்டை ஓட்டாது வாழ்நாளைக்கு பேச்சு நடந்துக்கிட்டே இருக்கு. வீட்டை விட்டு வெளியே வந்தா சரி முண்டை திருடா அவெல்லாம் என்ன மயிருக்கு திருடாண்டு என்ன அவளை பார்க்கல எனக்கு வெந்துவை வருது செத்தான்னு ஒரே அவங்க சிலாட்டிய மயிரா திருடே பாரு. நம்ம அக்கா மாவட்ட பிள்ளைன்னு நான் போட்டு ஓட்டிக்கிட்டு நான் இருக்கேன். அவ மருமையா நீங்க மருமையா இருக்கா நான் பாக்குறேன். நல்லா தெரியாது இப்படி பொம்பளையால மட்டும் அப்படி ஆளுக சீக்கிரம் பார்த்தா உண்மையாத்தான் இருக்கும் போல. அவங்களுக்கு தெரியுது இந்த முண்டப்ப எல்லா கதையும் விவரமா சொல்றானே அப்படின்னு. குடும்பம்னா சண்டை இருக்கத்தான் செய்யும். சண்டை இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். சண்டை வர்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. அப்புறம் புருஷன் முண்டாடிக்குள்ள சண்டை வரலாம். சரி, இன்னைக்கு நம்ம காலையில அடிச்சுக்கிட்டோம்னா சாயந்தரம் பேசிக்கலாம் புருஷன் முண்டாட்டி. அது உள்ளதுதான். போய் நம்ம சண்டை ஓடிக்கிட்டு அர்த்தவன்ட்ட போய் பஞ்சாயம் சொன்னோம் வச்சுக்கிறோங்க, அவ்வளவுதான். அப்பெல்லாம் பஞ்சாயத்து தலைவர் சொன்னா கேட்பேன். இப்பெல்லாம் அப்படி இல்லை. இப்ப எப்படி நம்ம அடிச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு அந்த பஞ்சாயத்து தலைவர் போய் சொன்ன வச்சுக்க, ஐயா என் முண்டாட்டி இப்படி பண்ணிட்டா நான் இப்படி பண்ணிட்டோம் பஞ்சாயம் போய் சொன்ன வச்சுக்க. சரி ஜவா அவனை விட்டு நீ ஒதுங்கு. ஆமா, நீ விட்டு போ. ஏப்பா ஆமா உனக்கு நல்ல வெட்ட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சேர்ந்துருவேன். ஒதுக்கி விட்டு அவன் சேர்த்துக்குவானா? அவன் சேர்ந்துருவேன். அதோட நம்ம குடும்பம் பிரிஞ்சு தெருவா போய் அதோட கட்டின புருஷன் மருந்தை குடிச்சு சுருக்க போட்டு நின்று பொண்டாட்டி கோச்சிக்கிட்டு போய் இப்படித்தான் குடும்பத்திலே பல பிரச்சனையே வருது. ஆமா, அந்த நம்ம வீட்டில் உள்ள பிரச்சனையே வெளியே போய் சொன்னோம்னா அப்போ நம்ம பிடிக்கும் சனியை 4 செவத்துக்குள்ளே முடிச்சுக்கணும். 4 செவத்துக்குள்ளே லைட்டை போட்டுக்கிட்டு முடிச்சுக்கிறேன். ஆமா, லைட்டை போட்டு முடிச்சாலும் சரி, ஆஃப் பண்ணிக்கிட்டு முடிச்சாலும் சரி, சரி வேலை முடிஞ்சா சரி. ஆமா ஆமா. அதனால நம்ம ஊரில் வீட்டிருக்கின்ற இந்த பகவதி அம்மன், காளியம்மன், அந்த முத்தாலம்மனை வணங்கி கலைப்பணியை துவங்க நாடகத்தை ஆரம்பிச்சிடும். என்னப்பா பாட்டு தெரியலடா, அதான்டா யோசனை பண்ணிக்கிட்டு அரமனையில அடிகாலி கருப்பி ஒத்தப்பன மாடா குண்டி சட்டியில குளிர ஒற்ற குண்டி கருப்பா நொண்டி கருப்பா நொண்டி கருப்பியா ஆகாச கருப்பு
அதிரடி கருப்பு அண்ணன் அதுக்கு அந்த டைலாக் தெரியலையே. விளக்கமாறு பிஞ்சு போகும் துணியை குடி. பரவாயில்ல, பிஞ்சாலும் பரவாயில்ல. நானும் தெய்வத்தை வணங்கியா குடும்பத்தோட கோவிலுக்கு போபோ போபோ. இந்த குறைகள் எல்லாம் காளியம்மனுக்கிட்டே சொல்வோம். இந்த குறைகள் எல்லாம் முத்தாளம்மனுக்கிட்டே சொல்வோம். காலோடு கஷ்டப்பட்டு நடப்போ, காலோடு கஷ்டப்பட்டு நடப்போ. கவலை வந்தா பகவதி அம்மனை நினைப்போ, கவலை வந்தா பகவதி அம்மனை நினைப்போ. குடும்பத்தோட கோவிலுக்கு வருவோம். எங்க குறைகளையே பகவதி அம்மன் கிட்ட சொல்லுவோம். பிள்ளை வர போடுறா, பிள்ளை வர வேண்டி நாம தொட்டில் கட்டுவோம். பிள்ளை வர வேண்டி நாம தொட்டில் கட்டுவோம். எத்துக்கடனை செலுத்தி நாம மணியும் கட்டுவோம். பிள்ளை வர வேண்டி நாம தொட்டில் 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 கட்டுவோம். எத்துக்கடனை செலுத்தி நாம மணியும் கட்டுவோம். அறிஞ்சவரும் புரிஞ்சவரும் அம்மன் கையிலே, உள்ளவரும் அம்மன் கையிலே. அறிஞ்சவரும் புரிஞ்சவரும் அம்மன் கையிலே. ஆனந்தமா இருப்பதெல்லாம் அம்மன் கையிலே, ஆனந்தமா இருப்பதெல்லாம் அம்மன் கையிலே. குடும்பத்தோட கோவிலுக்கு வருவோம். நாங்க வருவோம். எங்க குறைகளையே அம்மன் கிட்ட சொல்வோம். நேத்தையே ஓடியா நேத்தையே தித்திடுவார் காளியம்மன் தான். நேத்தையே தித்திடுவார் காளியம்மன் தான். நிறைவேற்றி வைப்பதுமே காளியம்மன் தான். நினைத்ததையே காளி அம்மன் தான். ஆனா நிறைவேற்றி வைப்பது நீ காளி அம்மன் ஓடியா தான். நேத்தையே தித்திடுவார் காளியம்மன் தான். நிறைவேற்றி வைப்பதுமே காளியம்மன் தான். ஆட்டமாடி வாராலையா காளியம்மன் தான். ஆடி வரலையா காளி அம்மன் தான். ஆட்டமாடி வாராலையா காளியம்மன் தான். ஆதரிக்கும் தெய்வமுமே காளியம்மன் தான். ஆதரிக்கும் தெய்வமுமே காளியம்மன் தான். குடும்பத்தோட கோவிலுக்கு வருவோம். நாங்க வருவோம். எங்க குறைகளையே அம்மன் கிட்ட சொல்வோம். கருங்காலி போடுற கருங்காலி கம்படுத்த காளியம்மன் தான். கருங்காலி கம்படுத்த காளியம்மன் தான். கருமங்களை திட்டிடுவா காளியம்மன் தான். அட கருங்காலி அம்மன் தான் காளி அம்மன் தான். எங்க கருமங்களை தீட்டிடுவாள் காளி அம்மன் தான். ஆட்டமாடி வாராலையா பகவதி அம்மன் தான். ஆடி வரலையா பகவதி அம்மன் தான். ஆட்டமாடி வாராலையா பகவதி அம்மன் தான். இவ ஆதரிக்கும் தெய்வமே முத்தாள் அம்மன் தான். இவ ஆதரிக்கும் தெய்வமும் தான். குடும்பத்தோட கோவிலுக்கு வருவோம். நாங்க வருவோம். எங்க குறைகளையே அம்மன் கிட்ட சொல்வோம். கூப்பிட்டா ஆத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா. காளியாத்தா தீ ஓட்டு ஆடி வருவாளா. அந்த கூப்பிட்டா ஓடி வருவாளா. எங்க காளியம்மா புலவ போட்டு ஆடி வருவாளா. ஆத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா. காளியாத்தா தீ ஓட்டு ஆடி வருவாளா. கூப்பிட்டா ஓடி வருவாளா. எங்க காளியம்மா புலவ போட்டு ஓடி வருவாளா. அம்மா உடுக்கை பிடித்தவளே ஆத்தா புத்துராஜு அணிந்தவளே. உடுக்கை பிடித்தவளே ஆத்தா புத்துராஜு அணிந்தவளே. ஓடிவாமா தாயே ஒரு சொல்லி வாசையே. ஓடி வாமா நீ ஒரு சொல்லு ஆசை. ஆத்தா கிளம்பிட்டாரா எனக்கு வாச வச்சு கிளம்பிட்டாரா. கிளம்பிட்டாளா அக்கா கிளம்பிட்டாளா. கிழக்கு வாசல் சன்னதி விட்டு கிளம்பிட்டாளா. ஆத்தா கிளம்பிட்டாரா எனக்கு வாச வச்சு கிளம்பிட்டாரா. கிளம்பிட்டாளா அக்கா கிளம்பிட்டாளா. கிழக்கு வாசல் சன்னதி விட்டு கிளம்பிட்டாளா. அம்மா சிலுக்க
நாத்தமலை எல்லையிலே எல்லையிலே குடிகொண்ட முத்துமாரி முத்துமாரி நாத்தமலை எல்லையிலே எல்லையிலே குடிகொண்ட முத்துமாரி முத்துமாரி அம்மா வைத்தூர் எல்லையிலே எல்லையிலே குடிகொண்ட முத்துமாரி ஓடிவாமா வைத்தூர் எல்லையிலே எல்லையிலே குடிகொண்ட முத்துமாரி ஓடிவாமா வைத்தூர் எல்லையிலே எல்லையிலே குடிகொண்ட முத்துமாரி ஓடிவாமா அம்மா உனி கை பிடித்தவளே ஆத்தா முத்துராஜு அணிந்தவளே கை பிடித்தவள் தாயே உனி கை பிடித்தவளே ஆத்தா முத்துராஜு அணிந்தவளே ஓடிவாமா தாயே ஓடிவாமா தாயே இப்ப இந்த நேரம் தென் திசையாள்பவனே எங்கள் மாளிகை பாறை கருப்பனே உன்னை நினைச்சாலே ஐயா உன்னை நினைச்சாலே ஐயா தொட்டதெல்லாம் தொடங்கும் ஐயா ஐயா வச்சதெல்லாம் வணங்கும் ஐயா கோட்டை கருப்பு வாடா கோபால கிருஷ்ணா வாடா கோட்டை கருப்பு வாடா கோபால கிருஷ்ணா வாடா மாமுண்டி கருப்ப வாடா மனசரங்கிணி வந்துரையா ஆகாச கருப்புனி வந்துரையா அதிரடி கருப்புனி வந்துரையா ஐயா அதிரடி கருப்புனி வந்துரையா இந்த ஏழை எளிய மக்களை நீ காத்திடையா ஐயா காத்திடையா நீ எந்த நாட்டு எல்லையிலே நாட்டு எல்லையிலே இருந்தாலும் ஐயா நம்ம ஊருக்கு நீ எல்லைக்கு நீ வந்துரையா வானம் பூமி கிடுகிடுங்க வையகமே நடுநடுங்க பூமி கிடுகிடுங்க வைகையில நடு நடுங்க பூமி கிடுகிடுங்க ஐயகமே நடுநடுங்க பூமி கிடுகிடுங்க வைகையில நடு நடுங்க நான் ஏதோ சாமி ஆடிக்கிறேன் இங்கிட்டு கிடந்து ஆடி வரான்டா நல்லா ஜோரா ஒரு கை தட்டு கொடுங்கம்மா உண்மையில ஏன்னா கை தட்டினா தான் ப்ரெஷர் குறையுதான் ப்ரெஷர் இல்லை ப்ரெஷர் மனுஷன் பர்த்தே கிடந்தோம்னா இடுப்பை கடுக்கும் உட்காந்து இருந்தோம்னா காலு மரன்னு காலு சூவி அடிக்கிறோம். சரி இந்த கையை எப்படி வச்சிருந்தோம்னா கை மரன்னு இருக்கும். ஏன்னா இந்த ரத்த ஓட்டம் சீராகிறதுக்கு தான் கை தட்ட சொல்றது. கண்டிப்பா எதுக்கு தூங்கி எந்திரிச்சு வாக்கிங் போங்கன்னு எக்ஸசைஸ் செய்யணும்னு சொல்றாளையா? ஏனே இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கணும். ஏன்னா தூங்கணும்னா ரொம்ப அமைதியா இருக்கும். எதுக்கு காலையில பிள்ளைகளை எந்திரிச்சு 5 மணிக்கு படிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அந்த நேரத்தில் படிச்சா தான் மனப்பாடம் ஏறும். கண்டிப்பா நம்ம மற்ற நேரம் தூங்காம இருந்து மனப்பாடம் பண்ணோம்னா மனுஷனோட மனப்பாடம் ஆகாது. அதுக்கு தான் கை தட்ட சொல்றது. அதுக்கு தான் நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கும் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி சாக்கெட்டு மட்டும் 800 ரூபா தையக்கூலி கொடுத்து தச்சு பின்னால நிலை முன்னால 2 சன்னல் கதவுலாம் வச்சு 2 கயறு ஒரு 2 குண்டா 800 ரூபா தையக்கூலி கொடுத்து தச்சு புருஷம்புல அம்புட்டு வேலிக்கருவை வெட்டி வெயில கடந்து சாவேன். டவுசர்ல 36 ஓட்டை இருக்கு. யாரு டவுசர்ல? புருஷன் டவுசர்ல. பொண்டாட்டி பார்த்தா சாக்கெட்டு 800 ரூபா தையக்கூலி, அந்த குண்டு மட்டும் 150 ரூபா. அப்புறம் வெட்டு ஒன்று சேர்ந்து பெண்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த பகவதி அம்மனுக்கும் அந்த முத்தாள் அம்மனுக்கும் இந்த காளி அம்மனுக்கும் கும்மி கொட்டு ஆவார். எப்படி கும்மி விடுவா? அப்படி தன்னானி நந்தானி
என்னையா சொல்ற? கும்மி கொட்டையில அவங்க பேசிக்கிடுவா. சரி சரி. அவங்க கும்மி கொட்டையில பேசிக்கிடுவா. அது நம்மால ஆம்பளையால இடையில நுழையாம பாரு. எப்படி? அவன் போட்ட கட்டிங்க்கு கண்ணன்னு இருக்கு. சரி. நல்ல செவத்த பொம்பளையா இருக்கும், யாருன்னே தெரியாது. யாருனே தெரியாதா? அது பக்கத்துல நின்றுக்குருவேன். ஆ. நின்றுட்டு அத்தாச்சி யாருனே தெரியல இழிப்பு. போதையில யாருக்கு தெரியும்? ஆ. அத்தாச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதோட சேர்ந்து ஒரு ரவுண்டு சுத்தி வருவேன். சரி. அப்படி ஒரு ரவுண்டு சுத்துவேன். 2வது ரவுண்டு அந்த அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன். அப்புறம் என்ன ஆகும்? அதோட அடுத்துக்கிட்டு மண்டையை உடத்துக்கிட்டு முளைப்பாரி நடு ரோட்ல கிடக்கும். பூசாரி நிலைமை செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், பூசாரி வெறு மாதிரியே முழிப்பாரு. ஏன்டா முளைப்பாரி ஓட்டம் அப்படின்னு. இப்போ நம்ம ஆளுக போல அம்புட்டும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்பாங்க. அது மாதிரி இல்லாமல் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து வருஷம் நாடகத்தை வச்சு எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் என்னகரத்திலும் முன்னகரமாய் விளங்கக்கூடிய தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் திம்பரச நாயக்கனூரில் அமைந்திருக்கும் பல நூறு ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ முத்தாலம்மன், ஸ்ரீ பகவதி அம்மன் திருக்கோவில் நூதன ஆலய அஷ்டமந்திர மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் புகழ்பெற்ற நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் கிழக்கு தெரு இளைஞர்களால் ஏற்பாடு செய்த நாடகம் கதம்பம் எனும் சின்ன கருப்பு பெரியறுப்பு நாடகம் சீர்திருப்பாடி வரும். இது பங்கேற்கக்கூடிய நாடகடியர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி, தெரியாதவளாக இருந்தாலும் சரி, தெரியப்பட்ட கடமை. ஆகவே முத்தமிழை முறையாய் கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் நடிப்பு சேவேந்தன் அன்பு சகோதரர் மனவையைச் சேர்ந்த சின்னத்துறை அவர்கள் இவரங்கமனையிலே பெரிய கற்பனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆர்ப்பாட்ட கலைஞர் கற்பன் என்றால் இப்படித்தான் இருப்பார். அந்த வேடத்தை சிறப்பாக செய்யக்கூடிய அன்பு தம்பி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் மனவையைச் சேர்ந்த சதீஷ்குமார் அவர்கள் இவரங்கமனையிலே சின்ன கருப்பாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்றும் ஹார்மோனிய கலையரசு, ஹார்மோனிய சக்கரவர்த்தி அன்பு தம்பி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் இளைஞர்கள் மத்தியிலே சிறப்பாக பேரும் புகழ் பெற்று வருகின்ற அன்பு தம்பி யூடியூப் புகழ் மக்களாங்குண்டுவை சேர்ந்த கருப்பசாமி அவர்கள் இவரங்க மேடையிலே ஹார்மோனிய பின் பாட்டு இசைப்பார்கள். கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்ல இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்ல இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான். இங்கே எல்லோர்க்கும் நல்லவன் தன்னை இழந்தான். எல்லோர்க்கும் நல்லவன் தன்னை இழந்தான். கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி, அரங்கத்தில் வராது அவன் காட்சி. கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. சதி செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. சதி செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. உண்மையை சொல்பவன் சதிகாரன், உண்மையை சொல்பவன் சதிகாரன். இது உலகத்தின் ஆண்டவன் அதிகாரம்.
உலகத்தின் ஆண்டவன் அதிகாரம் கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே மனம் கல்லாய் போன மனிதர்களாலே மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. பலே பலே ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு சகோதரருக்கு நெஞ்சார்ந்து ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு சகோதரருக்கு நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மனவையைச் சேர்ந்து பாண்டியன் அவர்கள் விரங்கவில்லை மிருதங்கம் தமிழ் டோலக் தமிழ் இசைப்பார். ஹலோ ஹலோ ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்புகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அன்பு மாப்பிள்ளை ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அன்பு மாப்பிள்ளை சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொடி வரும் மணிமேல் அவர்கள் பிறகு ஆல்ரவுண்ட் ட்ரம்ஸ் இசைப்பார்கள். போடியா போடியா
ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு சகோதரர்கள் யாரும் நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் நீங்கள் எத்தனை தாளமோ பார்த்துருக்கலாம். இன்னைக்கு நம்ம மாமா வந்திருக்காரு தாள கலைஞர், நல்லா நல்லா ஆடக்கூடியவர். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தாளம் போடுறதுக்கு முன்னால் பல்ட்டி அடிப்பார் பாருங்க. அவருக்காக ஒரு ஜோரம் அவர் கைத்தட்டு கொடுங்க. உண்மையில நீங்கள் எத்தனை தாளமோ பார்த்துருக்கலாம். அவர் வயசுக்கு அவர்லாம் நல்ல சம்பாத்தியம், சொத்து வத்தில் 40 ஏக்கர் இருக்குது, வீட்டில் இருக்கலாம். எனக்கு நாடக கலை தான் முக்கியம். கண்டிப்பா எல்லாரும் வரணும், நல்லா ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் வந்திருக்காரு. இப்போ பாருங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தாளம் பேர் சொல்லையில பாருங்க பல்ட்டி அடிச்சுக்கிட்டு தாளம் போடுவார் பாருங்க. அகரம் ஆறுமுகம் அவர்கள் வருங்கமலையிலே தாளம் சேர்ப்பார்கள். பாருங்க சார், பாருங்க 2 கண் பார்வையே தெரியல. அம்மா பொழைக்க வழியில அம்மா உங்களால என்ன இந்தியா எப்படி ஆகி போச்சு நான் சொல்லி முடிக்க முடியாது. அடிச்சாங்கன்னா யாருக்கே தெரியும் அண்ணே. அருமையா பாடக்கூடிய ஆள், ஒரு பாட்டு பாட சொல்லுங்களேன். ஆமா, ஏன்னா என்னைக்கா ஒரு ஆள் தான் சந்திக்கிறேன். கண்டிப்பா. இந்த இளையராஜா பாட்டு இருக்கு தெரியுமா? ஆமா, இந்த தென்றல் வந்து தீண்டும் போது என்ன, அந்த பாட்டை நீங்க ஒரு நிமிஷம் பாடுங்களேன். அகலா இருப்பா, நீங்க பாடுங்களேன். நீங்க பாடுங்க ஒரு நிமிஷம். அந்த வரியை சொல்லுங்க. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வருமோ, தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ உள்ளே பாம். என்னைய அங்க கை காமிச்சிட்டு பாம்புன்னு உள்ளே பாம்பு என் தௌசரில் கை காமிக்கிறாங்க. தொண்டையை பாரு. வந்து உண்டு இன்னைக்கா தேவலை. ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு மாமாக்கு நெஞ்சார்ந்த நன்றி நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரொளி அந்தமான் புகழ், டெல்லி புகழ், சிங்கப்பூர் புகழ். எனக்கு 3 லேடிஸ் 3 லேடிஸ் வந்திருக்கு. ஆனால் 3 லேடிஸு செக்கச்சு வேண்டா. என்னன்னு சொல்ற? ஏதாவது லைன் பண்ணி விடு, காலைல கவனிச்சிட்டு போறேன். நீ எனக்கே ஆள் கிடைக்காம பித்து கொண்டு வைத்துறேன். ஆனால் 3 லேடிஸு அருமையான பீஸ் கடா. என்ன சொல்ற? செக்க நீ போல பேசுற பார்த்தா கிழட்டு முண்டையில கூத்து வந்துரு போலையே. அது அதான் வேற ஆளு, நம்ம டீம் அப்படி இல்லை. சரி சரி, 3 பேருமே என்னப்பா அதுல பார்த்துக்கிட்டே சோறு திங்கலாம்டா. கூடயே புருஷன் வந்திருக்காங்க பாத்துக்க. புருஷன் கிடக்க தண்ணியை வாங்கி தூங்க சொல்லுவான். பொம்பளை புள்ள ஒரு பீஸும் அது 17 வயசு 16 வயசு தான் தெரியும். என்ன நீ சொல்ற? சுண்டுனா தெரிக்கு. என்னது மூத்தரமா? மூத்தரம் தெரிச்சிடும் சத்தம்யா. ஆளு செக்கச்சவேன்னு புள்ளைய. சரி, ஒரு புள்ளைக்கு ஒன்னு தண்டி. என்னது முகம் நல்ல படந்த முகம். சரி சரி. மனவை சேர்ந்த வினிதா அவர்கள் விரங்கமலையிலே டான்ஸாகவும் புதுகை, சாந்தி அவர்கள் டான்ஸாகவும் புதுகை, பிரகதீஸ்வரி அவர்கள் விரங்கமலையிலே டான்ஸா அடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உங்களுக்கு பொருத்தமடி. 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உங்களுக்கு பொருத்தமடி. அடி நம்மூரு மீராட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி. அடி சின்னால வட்டியில கண்டாங்கி எடுத்து கையோடு கட்டி விடவாங்க. என் கண்ணு என் மூக்கு என் வள்ளி என் கை கண்ணாலே கட்டி விடவா. அடி நடி ராக்கு, அடி நடி ரக்கம்மா பல்லாக்கு நடிக்கு உன்னெஞ்சு குழுங்குதடி. சிறு கண்ணடி முக்குத்தி மாணிக்க சிகப்பு மச்சானை இழுக்குதடி. ஓடி பிப்பி பீடும் துண்டும் பிப்பி பீடும் துண்டும் பிப்பி பீடும் துண்டும். பொம்பளைய சொல்லணும் அந்தாலும் ஆடுறான்டா. ஆமா, லேடிஸ்னா பேயும் இறங்கு, நிறைய ஆளு வேனை விட்டு இறங்குறேன். பொம்பளை பிள்ளை அப்படி பீசல. கண்டிப்பா. மற்றும் நீங்கள் எல்லாம் அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு மைத்தனர் சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசு கொட்டி வரும் விஜய் டிவி புகழ் திரைப்பட நடிகர், இளைஞர்களின் எழுச்சி நாயகன், அன்பு மைத்தனர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் விரங்கமலையிலே பபுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதோடு இணைந்து நடிப்பதற்காக வருகின்றிருக்கின்ற எனது அன்பு தம்பி மனவையைச் சேர்ந்து சரத்குமார் அவர்களை விரங்கமலையிலே பபுனா அடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் உங்கள் முன்னால் இன்று உங்கள் அன்பையும் ஆசிரியர் காத்துக் கொண்டிருக்கும் தொண்டி அருகாமலை திணையத்துறையைச் சேர்ந்த எம்பி கார்த்திக் ராஜா பபுன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நன்றி என்று கலந்த வணக்கம். எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிக்கணும். இந்த பயலெல்லாம் பார்க்கல, என்னை பார்க்கல கடுப்பாக இருக்கும். இப்போ முண்டை சொல்லிட்டு பொம்பளை வர சொல்ல மாட்டேங்கிறேன், முண்டை இவனே நிற்கிறேன் அப்படின்னு.
நான் நிறைய ஊருக்கு அனுபவப்பட்டிருக்கேன். சிரிக்கிறேன், ஒரு பக்கம் கடுப்பில் பல்லையும் கடிக்கிறேன். அள்ளி போறான்னு முள்ள பொம்பளை எப்போத்தையும் வர சொல்லுவேன்னு கடுப்புலே இருக்கேன். நான் ஊருக்கு அனுபவப்பட்டிருக்கேன். அன்னைக்கெல்லாம் ஒரு ஊரில் போய் சரி கோமாளி வந்துட்டாங்கிறேன். ஒரு ஆள் கேட்குறேன் வெட்டி குதி எப்படா வர அப்படின்னு. அதான் தேவையில்ல. அன்னைக்கு ஒரு ஊரில் போய் கோமாளி வந்துட்டேன்னு சொன்னேன். தம்பி பப்பனுக்கார தம்பி, நீங்க நடிச்ச போதும் பிறந்ததும் போதும் உள்ள விட்டு டான்ஸுக்கார பிள்ளை வரச்சுன்னு சொன்னார். சரி சரி டான்ஸ் விரும்புறா. ஆமா எதிர்பார்ப்பாங்கல்ல அப்படின்னு அந்த பிள்ளைய வர சொல்லிட்டு அந்த பிள்ளை முதலி சில்லு முச்சிந்திண்டி சிதைக்கத்தில் உச்சந்தண்ணி ஒரு உச்சமுல உள்ள விட்டு வள்ளியம்மா வரச்சு சொன்னார். சரி கதையை எதிர்பார்க்கிறா அப்படின்னு 12 மணிக்கு வர்ற வள்ளியம்மாவே 11 மணிக்கெல்லாம் வர சொல்லி. சரி அது ஆதிபரா சத்தின்னு சொல்லிச்சு. ஒரு சத்தியும் இல்லை, நீ உள்ள விட்டு நாரதரை வர சொல்ல அப்படின்னு சொன்னார். சரி சரி தர்க்கத்தை எதிர்பார்க்கிறா அப்படின்னு பாருங்க. 1 மணிக்கு வர்ற நாரதரை 12 மணிக்கெல்லாம் வர சொல்லி. சரி 12 மணிக்கெல்லாம் நாரதர் நாராயணா நாராயணா நாராயணங்கிறாரு. ஒரு ஆள் சொல்ற நாராயணெல்லாம் செத்து 8 வருஷாச்சு, நீ உள்ள விட்டு ராஜபாட்டை வர சொல்ல அப்படின்னு. ராஜபாடு பாருங்க 1:30 மணிக்கெல்லாம் சம்பவ மகான்னு பாடி வந்துட்டார். சரி பாடி வந்தோன்னா அவரை கூப்பிட்டு கேட்டேன், என்னென்ன வரும் யானே எல்லாரையும் போச்சு வரியா எல்லாரையும் வரைச்சு வரியா என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டேன். ஒன்னும் தம்பி, நான் போட்ட போதைக்கு எல்லாரையும் பார்த்துட்டு தூங்கணும், அதனால வரைச்சணும் தம்பியா. குடியார முதலே அவன் பேச்ச கேட்டு 2 மணிக்கெல்லாம் நாடகத்தை முடிச்சாச்சு. ஊருக்கார யாரை கேட்டா நாடகத்தை முடிச்சின்னு கேட்டாங்க. சரி ஐயாந்தே வெள்ளையும் ஜனமா இருக்காருல்ல அவர் தான் சொன்னாருன்னு சொன்னேன். அவன் சொன்னான்னா அவன்கிட்ட போய் பணம் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ஒரு அண்ணங்கிறேன், அவன் பக்கத்தூருக்காரனா போடா வெண்ணேன்னு சொல்லிட்டு பைக் எடுத்து கிளம்பிட்டேன். அப்புறம் கோயிலில் போய் கெஞ்சு கேறி 7-8 பாட்டு படிச்சுட்டு காசு வாங்கிட்டு வந்தேன். இதை ஏன் சொன்னேன் தெரியுமா? ஏன் இடையில யாரா என்ன சொன்னாலும் நம்ம கேட்கக்கூடாது. நம்மளை கூட்டி வந்தவர் யாரு? மருதமணி. கிழக்கு தெரு நம்ம இளைஞர்கள் தான் நம்மளை கூட்டி அவங்க சொல்றத நம்ம கேட்கணும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க சொல்லிங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்திருக்கும் ஒளிவழி அமைப்பு முத்து ஆடியோஸ் ஆண்டிப்பட்டி போட்ட ஒரு நல்ல செக்ஸ் சிறப்பான முறையில் ஒளிபெருக்கி அமைந்திருக்கும் முத்து ஆண்டிப்பட்டி ஒளிபெருக்கி உரிமையாளருக்கும் அது பணிபுரியும் அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் பாட பதிலா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து ஒண்ணுக்கு ஒன்னாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக முத்துக்கு. இந்த பாட்டு அருமையான பாடல். ஏன்னா அண்ணன் தம்பி சொத்து ஒத்து பிரச்சனையா இருக்கும், அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சு போய் கிடப்பேன். இந்த பாட்டு படிச்சுன்னா அவங்க அழுதுகிட்டு போதையில் 500 ரூபா கொண்டா கொடுப்பாங்க, 300 ரூபா கொடுப்பாங்க. நீ அடிச்சுக்கிறாம இருந்தாலும் எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே பார்த்தா அழுதுகிட்டு இந்த பாட்டு படிச்சோன்னா நிறைய ஆள் போதையில் முத்துக்கு முத்தா சொத்துக்கு சொத்தா அண்ணன் தம்பி பிரிஞ்சா உனக்கு அப்படின்னு சொல்லு. ரொம்ப சிறப்பான பாடல், அருமையான ஒளிபெருக்கமத்திற்கு முத்து ஆடியோஸ் அன்புலகள் சார்ந்து நன்றி என்று இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடியா. சைவத்துக்கு சைவம், அசைவத்துக்கு அசைவம் இல்லையோ. முருங்கைக்காய் அது எலும்பு மாதிரி தெரியும் எனக்கு. முருங்கைக்காய் சாப்பிட்டா எலும்பு மாதிரி நிற்குமா? பேசிக்கிட்டாங்க. ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு. அந்த உபசரிப்பு ஆண்கள் தான் சாப்பாடு ஏற்பாடுனாலும் என்ன வேணும் ஏது வேணும்னு ரொம்ப சிறப்பான அந்த சாம்பார் ரொம்ப சிறப்பான. வந்தவங்கள பார்த்தீங்களா நாடகம் வந்துட்டாங்க வாங்க சாப்பிடுங்க சொல்லி அவ்வளோ மரியாதை அப்படி இருக்கான்னு. கண்டிப்பா அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர் போயிருந்தே நாடகாடியெல்லாம் வாங்க சாப்பிடுன்னு சொன்னாங்க. சரி சாப்பிட போய் உட்காந்தாச்சு. உட்காந்து இலை ஓட்டாச்சு, இலை ஓட்டவனும் தண்ணியை போட்டாச்சு, இலையிலையும் தண்ணியை போட்டாச்சு. எந்த தண்ணியனே? அவன் தண்ணியை போட்டேன். சரி போட்டு சோத்த வச்சாச்சு, குழம்பு வச்சாச்சு, குழம்பு ஊற்றியாச்சு, கூட்ட வச்சாச்சு, பிணைஞ்சு சாப்பிடுறதான் வரிசையில் ஆளு எவ்வளோ உட்காந்தாச்சு. சரி அண்ணே சோறுலாம் வச்சாச்சு, குழம்பு ஊற்றி கூட்டெலாம் வச்சாச்சு, பிணைஞ்சு சாப்பிடத்தே போனேன். அங்கேருந்து ஒரு அண்ணன் வந்தா, தம்பி இங்கே பப்பு நடிக்க யாரும் கேட்டார். சரி அண்ணே நான் தான் சொன்னேன். சரி சாப்பிடு 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இன்னொரு அண்ணன் வந்தார், தம்பி இங்கே பப்பு நடிக்க யாரும் கேட்டார். சரி அண்ணே நான் தான் சொன்னேன். சரி சாப்பிடு 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இன்னொரு அண்ணன் வந்தார், தம்பி இங்கே பப்பு நடிக்க யாரும் கேட்டார். சரி அண்ணே நான் தான் சொன்னேன். சரி சரி சாப்பிடு அண்ணி இப்போவே 10 ஆச்சு, நீ சாப்பிட்டு பவுடர் போட்டு நடிச்சு பொலந்தேன் பப்புன்னு முகரே பாரு அப்படின்னு சொன்னா சோறு இங்கே மறைஞ்சு வருமா? நான் அப்படியும் விடலை. அப்புறம் சாப்பிட்டுதே வந்தேன். அப்படியா அதுல ஒருத்தன் சொல்றேன். என்ன சொல்றேன்? பப்புனுக்கு நான் தான் சூப்பு எலும்பு பெண்ணு மூதவி அன்னைக்கு தவுசர் போடாம வந்துருப்பேன். சரி அப்புறம் என்ன ஆச்சு கதையை சொல்லுனே? தவுசர் போடாம வந்து முன்னாள் வந்து உட்காந்து தம்பி நான் அதிர்ச்சியில சரி சோறு வேணாம் இது வேணாம் சூப் எலும்பு சூப்புனியா இல்லையா? ஐயா ஒரு நாளைக்கு நாங்க சாப்பாடு சாப்பிட்டு வருமுனே
ஒருத்தி அன்னைக்கு ஒரு நாள் தண்ணியை போட்டு சோத்துலேயே மிதிக்கிறேன், அவன் பூக்குழி இறங்க போற மாதிரி போல கொலையை நடுக்கி விட்டான்டா. நல்ல வேலை நம்மளை மிதிக்காம விட்டானே ஒரு நாள். ஆனால் இன்னைக்கு ரொம்ப சிறப்பான உபசரிப்பு சாப்பாடு, ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு செய்து அன்பு சொந்தங்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிட மற்றவர்களுக்கு சிறந்த முறையில் மேடை அமைத்து கொடுத்து அன்பு சொந்தங்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கம். இன்னைக்கு தாண்டா மேடை நச்சுன்னு இருக்கு. ஆமா, இந்த மைக்கும் ஆடுது, நானும் ஆடுறேன் உள்ள பொத்துக்கிட்டு போயிடாம. ஆனா என்னைக்கு நான் பொத்துக்கிட்டு கீழே இருக்க போறேன், பப்பனை காணாம தேட போறீங்க. எனக்கு அந்த ஆனா இந்த மைக்கு ஆடுது, நம்ம மைக்கு ஆடுதே இல்லையாடா. ரொம்ப சிறப்பான மேடை அமைத்த அன்புலகள் நெஞ்சார்ந்த நன்றி நிகழ்ந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை எனதே துவங்கின வளர்த்த தம்பியெல்லாம் அந்த தம்பியெல்லாம் எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. திங்கக்கிழமை என்னைக்குன்னா நம்மப்பா இன்னைக்கு திங்கக்கிழமை தானே, விடிஞ்சா திங்கக்கிழமை. நாளை காலையில பள்ளிக்கூடம் போயில ரொம்ப சங்கட்டமா இருக்கும். எப்படி 8 மணிக்கு மேல கிளம்பி வயிற்று என்னையா இது முன்னாடி வயிற்று என்னண்ணே இது வயிற்று கண்ணீர் வராது. எத்தனை மணி வரையும் வைத்த வலிக்க? சொல்ல வரேன். அம்மா டக்குனு வீட்டுக்குள்ள வச்சுதான் சிரிப்பேன். அது வச்சு அந்த வயிற்று வலி எத்தனை மணி வரலையா? அது 11 மணி வரை வயிற்றே குத்தும் சொல்லுவேன். 12 மணிக்கு மேல பார்த்தோம்னா பேக்கு வேலைக்கு தருவேன், தூருக்குள்ள கிடக்கும். அப்புறம் இவன் வச்சதுதான் இதாக இருக்கும். அதுலேயும் இந்த பரீட்சை லீவுக்கெல்லாம் 1 மாதம் கழிச்சு பள்ளிக்கூடம் போயில தம்பியெல்லாம் பரீட்சை லீவுலாம் முடிஞ்சு பள்ளிக்கூடம் போயில தேங்காய்ங்கெல்லாம் உடைச்சி யுவதி சூடமெல்லாம் பொறி சாமி கும்பிட்டு போவாங்க. ஆண்டவனே மாரியாத்தா, முத்தாளம்மா, பகவதி அம்மா, காளியம்மா, ஆண்டவனே டீச்சர் எப்படியா செத்து போயிடணும் ஆண்டவனே. என்னையா சொல்ற டீச்சர்? 1 மாதம் கழிச்சு பள்ளிக்கூடம் போயில அப்படித்தான் ரொம்ப சங்கடப்பட்டு போவாங்க. சரி, நீ எதான போகணுமாங்க ஒண்ணுமே புரியலடா. புரியாம தாண்டா பள்ளிக்கூடமே நடத்துவாங்க. ஓத்தால என்னையா சொல்ற? அண்ணே அசிங்க வரது மாதிரி கேக்குது. அசிங்கல நோத்தால கேட்கன்னு சொன்னேன். அப்படியா? அது வேற மாதிரி கேட்டு. சரி சரி. அப்படின்னு நிறைய ஆள் இந்த மாதிரி ஆள்லாம் இருக்கேன். அது மாதிரி நல்லா தம்பியா அவள்தான் தம்பியெல்லாம் நல்லா படிக்கணும். அம்மா அப்பா சொல்ற கேட்டுக்கிட்டு டெய்லி ஒரு பாட்டில் வாங்கி குடிக்கணும். ஏப்பா என்னதியா? பிராந்தி பாட்டில் தான். இப்போ என்னடா குடித்தவனுக்கான மரியாதை, பறித்தவனுக்கா மரியாதை, குடித்தவனுக்கு தான் மரியாதை. இப்போ பறிச்ச ஏதாவது சொன்னான்னு வச்சுக்க, உன் வேலையை போய் பாடுறா. இப்போ குடிச்ச எதுன்னு சொன்னான்னு வச்சுக்க, தம்பி உங்களை கும்பிடுறேன் சத்தம் இருங்க, காலையில் பேசிக்கிறோம், எதாக இருந்தாலும் பேசிக்கிடுவோம். நாங்களே அவங்களுக்கு கிடச்சோம். அதுவும் இந்த பசு விசு ஓட்டிட்டு போனா வச்சுக்க, டிரைவர்லாம் விட பொம்பளை, நம்ம ஆளுவெல்லாம் ஆம்பளை நிப்பாட்ட மாட்டேன். சரி, இல்லை லேடிஸ் நிப்பாட்டினா வண்டியை நிப்பாட்டினேன். டிரைவர் பசு யாராக இருந்தாலும் சரி நிப்பாட்டி, அதுவும் கிளட்டு முண்டையதும் இன்ஜின்கிட்ட போய் உட்காந்து வச்சுக்க. சரி, இந்த டிரைவர் பாரு அவன் என்னவோ அவன் வீட்டில் நெருப்பு வச்ச மாதிரியே நீ எடுத்துருப்பா இன்ஜின்ல உட்காரலாமா அப்படின்னு சொல்ல கிளட்டு முண்டை உட்காந்தா ஒரு 25, 26, 30க்குள்ள லேடிஸ் உட்காந்து வந்துக்க. சரி, ஏ ஆத்தி அந்த டிரைவர் அவங்கள பாக்குறவன் அன்பார பாக்குறவன் ரோட்ல ஒருத்தனும் போக மாட்டேன். இப்படி தலையை சீவுமே ஆரன் சும்மா அந்த அந்த பொம்பளையாலும் பாத்துக்கிடுவேன். என்ன ஆரன் இப்படியா இருக்கு? எதை பார்த்து எதை அமுத்துற? நீ ஆரன் அமுக்குற மாதிரி தெரியல. அக்கா நீங்க எங்க இறங்கணும்? இப்படி சொல்லி அது எங்க நிக்க சொல்லுது நிப்பாட்டிடுவேன். சரி சரி. ஆமா ஆம்பளையால் மட்டும் போக சொல்லு. அண்டி பிரேக்கும்ல ஒரு மயிரும்ல சாப்பிட நீ ஏறதுல உன்னை யார் ஏற சொன்னது? சும்மா ஒட்டி ஏதாவது சொல்லிட்டு நான் டயத்துக்கு 8:10 போகணும். பொம்பளையால் இருந்தால் பொறுமையாக 8:10 7:50 கூட நான் பொறுமையாக நிப்பாட்டி உடனே நாளைக்கு காலையிலோட போக முடியல. அப்படி அதுலேயும் நான் வளர்த்தாது இந்த ஐயப்பன் கோயில் மாலை விடுவார். ஆமா அடா அந்த 48 நாளும் பார்த்தா நாளைக்கு கார்த்திகை 1ஆம் தேதினா இன்னைக்கெல்லாம் நிற போதையில் இருப்பேன். கார்த்திகை 1ஆம் தேதி மாலை உடையில 5 மணிக்கு மாலை உடையில கோயில் ஓடிக்கிட்டு சாமியே சரணம் ஐயப்பன் சொல்லுவேன். அதில் பிராந்தி வாரையில் குருசாமி மட்டியை போட்டுருவேன். சாமியே சொன்னா ஐயோ குப்பின்னு அதான் அந்த 48 நாளைக்கு பார்த்தா பொண்டாட்டி கேட்க, சாமி உங்களுக்கு இட்லி அவிக்கவா, இடியப்பம் அவிக்கவா, சரி தோசை ஊற்றவா, மதியத்துக்கு சாம்பார் வைக்கவா, நைட்டுக்கு இடியப்பம் கிட்டவான்னு பயங்கர முறையாக 48 நாள் இருக்கும்.
49 நாள் நம்மால் தண்ணியை போட்டுருவேன். தண்ணியை போட்டு சோறு அடி காய்ச்சினேன் நோத்தா சோறு நீ வா உனக்கு இந்த வேறே அப்படின்னு சொல்லுவேன். அதுவும் பொம்பளை ஆளும் பார்த்துச்சுங்க. அதிகாலம் தலை ஓம் சக்தி கோயிலுக்கு கிளம்பிருச்சுங்க. எப்படி அந்த 8 நாளைக்கு பார்த்தா வீடு வாசல் கழுவுறது ஓம் சக்தி பராசக்தின்னு. சக்தி சாப்பிட்டீங்களா? சக்தி சாப்பிட்டேன் சாமி. சாப்பிட்டேன் சாமி. நம்ம மதியத்துக்கு என்ன அப்பளம் பொறிச்சிட்டீங்களா சாமி? சக்தி பொறிச்சிட்டேன் சாமி. 8 நாளும் பார்த்தா சாமியை முட்டு 9 நாள் இங்கேருந்து கோயிலுக்கு கிளம்புவாங்க. எப்படி கோயிலுக்கு கிளம்பி ஒரு 10 கிலோமீட்டர் வர பாட்டு போடுவாங்க. எப்படி பாட்டுன்னு? மகமாயி சமய ஊரத்தாயே நீ மனசரங்கி வந்தாய் நீயே மகமாயி சமய ஊரத்தாயே. அப்புறம் ஒரு 10 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் அதுக்கடுத்து ஒரு 15 கிலோமீட்டர் போடுவாங்க. எப்படின்னு? கருணை உள்ளத்தோடு அம்மா கருமாரியம்மா கருணை உள்ளம் கூடலி கருமாரியம்மா 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தானே வேணா போட ஆரம்பிச்சிருவாங்க. சரி. ராத்திரி நேரத்து பூஜை ரகசிய தரிசனம் அப்புறம் 35 கிலோமீட்டர் போக ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி? அப்படியே டிரைவரம்மா டிரைவரே கும்மி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பார்க்குறேன் வேணு கம்மாக்கில் கிடக்கு. என்னன்னு சொல்ற? டிரைவர் மாட்டேன் டிரைவர் இப்படி கையில் அடிக்கிட்டு இருக்கேன். அக்கா அக்கா தயவு செய்து சொல்கிறேன், நம்ம கோயிலுக்கு சாமி கும்பிடுறக்கா போகிறோம், சந்தோஷமாக போங்க. நம்ம அப்போ தான் நினச்ச காரியம் நம்ம நல்லா ஜாலியாக போகணுன்னே போவோம். அதனால் டிரைவர் பக்கத்தில் டிரைவர் நம்ம டிரைவர் ஓம் சக்தி டிரைவர் டிரைவர் இப்படி போட்டு அவன் பிரேக்கு பிடிக்காம இந்த குரூப்பும் போகும்னு நினைக்கிறேன். ஆளு சேலை வச்சிருக்கலாம் அப்படியாத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு சரி அதுதான் போனா போன. இப்போ இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியாதாடா? லோனா என்னன்னு சொல்ற? லோனுனால பல குடும்பம் லோன் தெரியுது. சரி. அன்னைக்கெல்லாம் எங்க ஊர்ல ஒருத்தன் பேண்ட் சட்டை ஓட்டு பேக்கு போட்டுதான் வந்தேன். சார் எனக்கு லோனு அவன் கரண்ட் பில்லு ரீடிங் எடுக்க வந்தேன். வீட்டில் 10 ஆதார் கார்டு செராக்ஸ் எடுத்து வீட்டிலே வச்சுக்கிறதுயா. சரி. அதுவும் இந்த லோனுக்கு வாங்குறானு பார்த்தா புருஷங்காரன் பேசாம ஒரு பொண்டாட்டிய. எப்படி? பொண்டாட்டி கண்ணங்கரேன்னு இருக்கும். நம்மால் டைலாக் கொடுப்பேன் பாரு, நீ ஆளு கருப்பா இருந்தாலும் காட்டில் இப்போ அழகா இருக்கடி. சரி சரி அப்படின்னு சொல்லுவேன். கலையா இருக்குன்னு சொல்லுவேன். எத்து பல்லா இருக்கு நம்மால் சொல்லுவேன். உன் பல்லு முத்து சிரிப்பு போல் இருக்குடி. இந்த லோனு காசு வாங்கி இவன் செலவு பண்றதுக்கு உன் பல்லு முத்து சிரிப்பு போல் இருக்குடி லட்சுமி அப்படின்னு சொல்லுவேன். பார்த்தா 200 ரூபாய்க்கு மல்லிகை பயன்படுத்த வயிடி பரட்ட மாதிரியே திருறேன். 10 வருஷம் தாலி கட்டி வச்சிருப்பேன், தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். லோனு காசு வாங்குறேன் அன்னைக்குன்னு பார்த்தா அவங்களுக்கு மல்லிகைப்பூ சேலை சாக்கெட்டு இவங்களுக்கு வேட்டி சட்டை 2 கிலோ கறி ஐசா புருஷன் கேப்பாரு பொண்டாடிக்கிட்டேன். எப்படி? எனக்கு ஒரு நாள் தண்ணி சாப்பிட்டுக்கிறேன்டி அப்படின்னு. என்ன மற்ற நாள்லாம் மூத்தத்தை குடிச்ச மாதிரி தண்ணி சாப்பிட்டு கேட்டு பார்த்தா முடிஞ்சு அந்தான்னு 1 மாதம் ஆகி ஒரு 5 நாள் இருக்கு லோன் கட்ட. சரி. பொண்டாடி சொல்ல எங்க இந்த 5ஆம் தேதி லோனு கட்டணும். இல்லை லோனா உன்னை நானும் அவங்க சொன்னேன் தன் முகரேப்பா நோத்தா நல்லா தெரியும் நொப்பை எடுத்து போயிரு வாங்கி செலவு பண்ணி விட்டு 5ஆம் தேதி லோனு கட்டணும். அப்பத்தான் உனக்கு எரிச்ச வரும் ஆத்திரம் வரும். அதுல இந்த லோனுக்கும் பல பேர் இருக்கு. என்ன பேரு? ஆசீர்வாதம், சரி, விடிவெள்ளி, எல்லண்டி, களஞ்சியம், அப்புறம் மயிர புடுங்குரண்டி. ஆசீர்வாதம் ஒரு லோன் இருக்கு. அதுக்கு ஏன் ஆசீர்வாதம் பேர் வைங்க தெரியுமா? ஏன்? பணம் வாங்குற வரை அந்த புருஷன் பொண்டாட்டி அந்த மேனேஜர் ஓயாம கும்பிடுவாங்க. சார் உங்களை நம்பித்தான் இருக்கு, மச்சனை தேவை வச்சிருக்கேன், செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும், இல்லைன்னா நாங்க பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு பணம் வாங்குற வரை கும்பிடுவேன். சரி. பணத்தை கொடுத்துட்டு அந்த மேனேஜரை கும்பிடுவேன். எப்படி? அக்கா 5ஆம் தேதி கட்டுவீங்க உங்களுக்கு கும்பிடுறக்கா அக்கா அப்படின்னு. அதே ஆசீர்வாதம். விடிவெள்ளின்னு ஒரு லோன் இருக்கு. அது என்னன்னு விடிவெள்ளி? விடியுமோ விடியாதோ தன் புருஷன் இருக்கானோ இல்லை 4:30 மணிக்கெல்லாம் வந்துடும். அவன் புருஷன் நாள் லோனுக்காக நமக்கே சந்தேகம் வந்துடும். வந்து வீட்டு வாசலில் வந்து ஒரு விளக்கு ஒன்று பற்ற வச்சுருவேன். சரி. அந்த விளக்கு பற்ற வச்சு பணம் வசூல் பண்ணுற வரை அந்த விளக்கு எரியும். வசூல் பண்ணி முடிச்சாலும் விளக்கு அமைச்சிடும். இதோட நம்ம வீடெலாம் 2 குட்டி வச்சுனா போயிடணுமா? அவங்க வீடுனா விளக்கு பிடிச்சி ஓஹோன்னு ஆயிரணுமா? இதுல 10 பேருக்கு ஒரு ஆள் குழு தலைவி இருப்பாங்க. ஆமா. அவங்க பார்த்தா அந்த நாட்டே ஆள போற மந்திரி மாதிரி. அவங்க ஒரு 200 ரூபாய்க்கு ஹேண்ட் பேக்கு ஹீல்ஸ் வச்ச செருப்பு. சரி. நான் தான் குழு தலைவி மயில புடுங்கின தலைவின்னு. அந்த 5ஆம் தேதி ஆச்சுனால இருக்கு. அடியே அமுதா ஆனந்தியா வீட்டில் இளவெழுக வந்துட்டாங்கிறது. பணம் வாங்கலையே சிரிச்சுட்டு வாங்குறது கட்டையிலே சொல்றது.
அவன் முட்டை போய் ஓயாம வந்து காசு கேட்கறாண்டி. இந்த ஒரு ஓயாம போற வழியில அடி வெட்டுவேன். இங்க ஓயாம வந்தா நல்ல மரியாதை இல்ல, நான் காசை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற. அது மட்டும் இல்ல, ஆனா ஆளுங்க சிரிக்கிற பார்த்தா லோன்ல தான் திருவிழாவே நடக்குன்னு நினைக்கிறேன். இங்க லோனு வாங்குற அதுல இப்ப லோனு காசு போய் கேட்டாங்க, இந்த பொம்பளைகளுக்கு சாமி வந்துருது. எப்படி அத்தா ஏ பலகா வந்திருக்கிறது யாரு சாமி? பலகா பாலகா பலகா காசு கட்டிடுவேத்தா. அத்தா எப்ப பணம் கட்டுவேன்? கட்டுவேன் பலகா இப்படி சொல்லி கட்டுறதுக்கு இதாயிடுது. அதனால உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை ஆமா இதுக்கு மேல பேசணும்னா போட்டு அறுத்து கும்பிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டீங்க. உள்ள போயிட்டா தந்தான தானா தந்தானா தானா வந்து நின்னா பாரே நின்னாலா. இந்த நாடகத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த அன்பு சொந்தங்கள் கிழக்கு தெரு இளைஞர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தை அமைத்திருக்க நாடக அமைப்பாளருமாகி அன்பு மைத்திரன் மருதங்குடியைச் சேர்ந்து மருதமணி அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞரை கொண்டு சிறப்பாக அமைத்து தருவார். நாடகம் மட்டுமல்ல, ஆடல் பாடல் கிராமிய நிகழ்ச்சி தப்பாட்டம் கோலாட்டம் எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் அன்பு மைத்திரன் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணியை தொடர்பு கொண்டு சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தொடங்கினோம். உனக்கர ஓரத்தில உனக்காக காத்திருக்கு, உனக்கர ஓரத்தில உனக்காக காத்திருக்கேன், உன்னோடு நான் ஒன்னா சேரணும், அதனாலே கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும், உன்னோடு நான் ஒன்னா பேசணும், அதனாலே என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். தனனா 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 தந்தன தந்தனனா தனனா 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 தந்தன தனா. ராப்பகல தூக்கமில்ல ராசாத்தி உனப்பு போட்டி படுத்தாலும் போகவில்லை ஓச்சிரிப்பு. ராப்பகல தூக்கமில்ல ராசாத்தி உனப்பு போட்டி படுத்தாலும் போகவில்லை ஓச்சிரிப்பு. நீ இருந்த போது மடி நான் எத்த ஒரு பாட்டெழுத கண்ணால் கண்டா பின்னால் மறையிற பக்க வந்தாக்கா அனல் பார்வே ஏனோ பார்க்கிறேன். நீ இருந்த போது மடி ஒரு பாட்டெழுத கண்டா பின்னால் மறையிற வந்தாக்கா அனல் பார்வை ஏனோ பார்க்கிறேன். உனக்கர ஓரத்திலே உனக்காக காத்திருந்து உன்னோடு நான் உன்னா சேரணும், அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். பொண்ணு அடிவாடியம்மா கொஞ்சம் ஆனந்த நாட்டியம்மாடடி நதியில் ஆடடி குளுங்க குளுங்க ஆடடியோ ராஜா பொண்ணு அடிவாடியம்மா ஆனந்த நாட்டியம்மாடடி நதியில் ஆடடி குளுங்க குளுங்க ஆடடியோ. மாமாவை பார்த்து பூச்சூடடி மைனாவை போல் ஒரு பேசடியே. மாமாவை பார்த்து பூச்சூடடி மைனாவை பார்த்து மொழி பேசடி. மாப்பிள்ளையாரே உன் மாலடி மகராசி கொஞ்ச கண்ணாலடி அம்மாடியோ வெட்கம் என அம்மாடியோ வெட்கம் என என்ன ராஜாவின் பெண்ணாட்டியோ ஆடடி அதில் ஆடடி குளுங்க குளுங்க ஆடடியோ. ஏ ராஜா பொண்ணு அடிவாடியம்மா ஆனந்த நாட்டியம் பாடடி அதில் ஆடடி குளுங்க
ஆடடி ஆடடி குலுங்க குலுங்க ஆடடியோ ராஜா பொண்ணு அடி வாடியம்மா ஆனந்த நாட்டியம் ஆடடி அதில் ஆடடி குழுங்க குழுங்க ஆடடியோ உனக்கட ஓரத்தில உனக்காக காத்திரு உன்னோடு நான் உண்டா சேரணும் அதனாலே கண்ணுக்கு முன்னே வந்திருக்க வேணும்